Hi guys, welcome to Mass Media YouTube channel. This video sponsored by BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMote e-shopping. BuyMote. ஹாய் காய்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம குட்டி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பேங்க்கு. அந்த பேங்க்கில் பணப்புழக்கம் எப்பவுமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய பேங்க்கு. அந்த பேங்க்கில் பணம் எடுக்கிறதுக்காக ஒரு பர்சன் போகிறாரு. போய் அவர் பணம் எடுக்கிறதுக்காக அந்த செலானெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அந்த கவுண்டரில் போய் நிற்கிறாரு. அவங்க அந்த அக்கௌண்ட்டெல்லாம் சரி பார்த்துட்டு அவருக்கு பணத்தை கொடுக்குறாங்க. எவ்வளோ பணம் கேட்டிருந்தாரோ அந்த பணத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் அந்த பணத்தை வாங்கிட்டு எண்ணி பார்க்குறாரு. எண்ணி பார்க்கும்போது அமௌண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. திரும்பவும் அவர் எண்ணி பார்க்குறாரு. அதை அந்த மேடம் பார்க்குறாங்க. பார்த்துட்ருக்காங்க. இவர் மறுபடியும் கையில் வச்சு எண்ணிகிட்ருக்காரு. எண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அந்த மேடம்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறாரு. திரும்ப அவர்கிட்ட மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. மேடம்னு சொன்ன உடனே அந்த மேடம் கோவமாக திமிராக பதில் சொல்கிறாங்க. என்ன, ஒரு நோட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக பதில் பேசுகிறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாரு, என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை மேம், ஒரு நோட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது மேம், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே என்னது அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கையில் இருந்த பணத்தை பிடுங்கிடுறாங்க. வேகமாக வாங்கி திரும்பவும் இவங்க ஒரு தடவை கால்குலேட் பண்ணுறாங்க. சரசரன்னு எண்ணி பார்க்குறாங்க. திரும்ப என்ன பண்ணுறாங்க, மெஷினில் போட்டு பார்க்குறாங்க இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஆக்சுவலாக அவங்க ஒரு நோட்டு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நோட்டு கம்மியாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை. 2 தடவைக்கு 3 தடவை எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு சரியான அமௌண்ட்டை திரும்ப அவருக்கு ரிசீவ் கொடுக்குறாங்க. ஓகே தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு அவர். ஆனால் அவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்திருந்தா அவங்க அதை சரி பார்த்துருக்க மாட்டாங்க, சரியான அமௌண்ட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு பெயர் தான் சமயோஜித புத்தி. தேவையான இடத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு சொல்கிறது. பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை சேமித்து வைக்கிறது தான் பெரிய விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.